கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது. மக்கள் நீதி மையம் திமுக இடையே கூட்டணி தொகுதி ஒப்பந்தம் இன்று மாலை கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று மாலை இரு கட்சிகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் இன்று மாலை சந்திக்கவிருக்கிறார். அப்போதே இரு கட்சிகளிடையே கூட்டணி தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படவிருக்கிறதுன்னு கூடுதல் விவரம். பாலா, திமுக மக்கள் நீதி மையம் இடையே இன்று மாலை 7 மணி அளவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக திமுக கூட்டணியில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பு தேர்தலில் சந்தித்தார்கள். அப்போது மக்கள் நீதி மையத்திற்கு தொகுதிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. நேரடியாக திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைந்ததுக்கு பிறகு முதல் சட்டசபை தேர்தல் என்பதால் பெரும்பாலாக தங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை மற்றும் கோவை மண்டலங்களை மையப்படுத்தி 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை ஏற்கனவே திமுக தலைமைக்கு மக்கள் நீதி மய்யம் தலைமை வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் கடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்திருந்தார்கள். ஆனால் மக்கள் நீதி மையத்திற்கு குறைந்தது 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நிலையில சின்னம் தொடர்பான பிரச்சனைகள் 2 கட்ட பேச்சுவார்த்தைகளும் எழுந்தது. திமுக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது இன்று மாலை தெரிய வரும். இரு கட்சிகளிடையே இன்று மாலை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.